எதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா உள்ளங்களை புரட்டுகிறானே அவன் மீது சத்தியமாக. அல்லாஹ் வந்து உள்ளங்களை புரட்டுறவனா இருக்கிறான், நம்ம உள்ளத்தையும் புரட்டி விட்டுருவான். உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதை தான் சத்தியம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்க. என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சில நேரங்களில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுவாங்க. அதிகமாக எதை சொல்வார்கள் என்று கேட்டா, உள்ளங்களை புரட்டக்கூடியவன் முகல்லிபுல் குலூப் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் உள்ளங்களை புரட்டுறவன் சொல்லி, அந்த பேரை சொல்லி தான் அவங்க என்ன செய்வாங்க, அதிகமாக சத்தியம் செய்வார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இதுல இது என்ன காட்டுகிறது, நம்ம எல்லாம் வந்து எல்லாத்திலையும் சமமா நடந்துட்டாலும் உள்ளம் விஷயத்துல நம்ம சமமா நடக்காட்டி சாதாரண மனிதர்னு விட்டுறலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காவது அல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம், அவங்க மாதிரி மத்தவங்க மாதிரி நீ கிடையாது, நீ வந்து உள்ளத்தையும் என்ன செய்யலாம், யாரை விரும்பணும் யாரை வெறுக்கணும் என்பதெல்லாம் நீனா பிளான் பண்ணிக்கலாம், யாரு மேல அதிக அன்பு செலுத்தணும் யாரு மேல செலுத்தக்கூடாதுன்னு நீனே முடிவு செஞ்சுக்கலாம், உனக்கு அந்த அதிகாரத்தை வந்தாச்சு என்று அல்லாஹ் செஞ்சானா? இல்ல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உள்ளத்தை தாமே கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கும் பொழுது எப்படி வந்து மகான்கள் சேகுமார்கள் இவங்க எல்லாம் வந்து நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்துவாங்க, நம்ம உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஆதிக்கத்தை கையில எடுத்துருவாங்க, நமக்கு லகான் போட்டு இழுத்துருவாங்க, தவறான எண்ணங்கள்லாம் வராம இந்த சேகுமார்கள் என்ன செய்வாங்க, நம்மள காப்பாற்றி விடுவார்கள் என்று சொல்லிதானே இந்த முரீதுகள்லாம் உண்டானது. இந்த முரீதுகளுடைய பரிணாமம் தானே தர்காங்கிறதெல்லாம். முரீதுன்னு இருக்கும்போது முரீது வியாபாரம் பண்ணிடுவான், அவன் செத்துருவானா, சீடர்கள் இருப்பாங்களா, இவங்க தர்கா கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் இந்த முரீதுகள் இருப்பாங்க, யாருக்கெல்லாம் தர்கா கட்டி வச்சிருக்கிறானோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முரீதுகள் இருப்பாங்க. முரீதுனா என்ன, ஏஜென்ட்கள். அவங்களுடைய ஏஜென்ட்கள் யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய தர்கா கட்டிடுவாங்க. ஏஜென்ட் இல்லாம செத்தாண்டு வைங்க, நல்லவனா வாழ்ந்து ஏஜென்ட் வைக்காம செத்தாண்டு வைங்க, அவனுக்கு இன்னும் தர்கா கட்ட மாட்டான். அப்ப இந்த தர்காக்கள்லாம் உண்டானது கூட எதுல உண்டாக தெரியுமா, இந்த மனிதர்களை வந்து உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியவர்கள், உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு சீடர்களாக ஆகி அவங்களுக்கு காலில் விழுந்து கும்புற அளவுக்கு ஆயிட்டு செத்து போன பிறகு அவருக்கு மரியாதை பண்றோம் கொண்டாடுறோம் கட்டி வச்சதான் மீதி மக்கள் எல்லாம் போய் வழிபட்டு இருக்கிறாங்க. 95% தர்காக்கள் எல்லாம் இந்த முரீதீன்களால், அந்தந்த ஷேகுமார்களாக இருந்த முரீதா இருந்தாங்க இல்லையா, இந்த முரீதுமார்களால் கட்டப்பட்டதுதான் இந்த வழிபாட்டு காரணமா இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை பிடிச்சிராத, நான் ஆயிஷா மேல அதிக அன்பு செலுத்தினேன், நீயா வந்து மத்த மனைவிமார அவ்வளவு அன்பு செலுத்தல, நீ என்னை கேட்டுப்படாத. ஏன், அது என் கையில கிடையாது. நீனா அவங்க மேல அன்பு அதிகமா போடுற, ஒரு ஆள் மேல அன்பு கம்மியா போட்ட நானா அதுக்கு பொறுப்பு, என்னை இதுக்கு பிடிச்சிராதே என்று சொன்னதிலிருந்து உள்ளங்களுடைய கண்ட்ரோல் கிடையாதுன்னு விளங்கிக் கொள்கிறோம். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, அதை சொல்லி தர்றதுக்கு தான் வந்தாங்க. இந்த துவாவை கூட நமக்கெல்லாம் தெரியற மாதிரி செஞ்சாங்க. இது அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குள்ள விஷயமா நினைஞ்சிருக்கலாம், அவங்களும் அல்லாஹ்ட்ட கேட்டு பேசாம விட்டு போயிருக்கலாம்ல. இது நமக்கெல்லாம் வந்து அறிவிக்கப்படுற அளவுக்கு சொல்றாங்க. அது சஹாபாக்கள் காதுல உளுந்து அதை வந்து நமக்கு அறிவிக்கிற அளவுக்கு செய்யறாங்கன்னா எதுக்காக வேண்டி, நம்ம தெளிவா இந்த மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், மனிதனுக்கு இந்த ரைட்டும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள சொந்தமான மார்க்கம்ங்கிறது நிலைநாட்டணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நமக்கு தெரிகிற விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதே மாதிரிங்க ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, பள்ளிவாசல்ல தொழுகை நேரம், சுபுஹ் நேரம், தொழுகை நேரம் எல்லாம் சப்பா நின்னுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இமாம் வந்து முதல் வரிசையில இமாம் நிக்க வேண்டிய இடத்துல நின்னுட்டாங்க. நின்று தக்பீர் கட்டி இகாமத்தெல்லாம் சொல்லி சஃப்லாம் அணிவகுத்த பிறகு திடீர்னு அவங்களுக்கு யாவும் வருது, ஆகா நம்ம வந்து குளிப்பு கடமையா இருந்துமே குளிக்காமையில வந்து நிக்கிறோம், குளிப்பு கடமையா இருந்தா குளிச்சிடணும் இல்லையா, கடமையான குளிப்பு இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, குளிக்க மறந்துட்டு பள்ளிவாசலுக்கே முதல் வரக்கூடாது, அதுபோல் தொழுகையும் நடத்தக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, குளிக்காம தொழுகை நடத்தக்கூடாது, ரெண்டு மிஸ்டேக் கூட நடக்கிறது. அப்ப பள்ளிவாசலுக்கு வர்றது குளிப்பு கடமையானவர்கள் வந்து குளிக்காம என்ன செய்யக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு தடை இருக்கிறது. கடந்து போவதற்காக வரலாம், அது ஒரு வழியாக இருந்து இந்த வழியா புகுந்தா அந்த வழியா போக முடியும்னு சொன்னா அதுக்கு மட்டும் அல்லாஹ் அனுமதிக்கிறான். இல்ல ஆபிரி சபீலின், பாதையை கடந்து செல்பவர்களாக தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்கு போகாதீங்கன்னு அல்லாஹ் வந்து குர்ஆனிலே தடுக்கிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப குளிப்பு கடமையா தான் இருக்கிறாங்க. கடமையான குளிப்புக்கு உரியவர்கள் குளிக்காம பள்ளிவாசலுக்கு வரலாமா, அது பெரிய மேஜர் மிஸ்டேக், அது தப்பு, குற்றம், அல்லாஹ் வரதுல பெரிய பாவம். ரெண்டாவது தொழுகைக்கு வந்து நின்றுட்டாங்கன்னு வைங்களேன், தொழுகைக்கு வந்து நின்றுட்டாங்க, நின்றவங்க என்ன செய்யுதுன்னு கேட்டா அப்பதான் ஞாபகம் வருது, ஆஹா நம்ம வந்து குளிக்காமையில வந்துட்டோம்னு சொல்லி உடனே பதறி போய் என்ன செய்யறாங்க, அப்படி நில்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் நிக்க வச்சுட்டு வேகமா வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு
ஈரம் சொட்ட சொட்ட தலையிலிருந்து தண்ணீர் வடிய வடிய வந்து நின்று இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். இப்படிங்கிற செய்தி வந்து புகாரியில 275வது ஹதீஸ்லயும் 640வது ஹதீஸ்லயும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு அவங்க இறை நேசர்களுக்கெல்லாம் பெரிய இறை நேசரா இருக்கிறதுனால நம்மளுக்கெல்லாம் வரக்கூடிய மறதி அந்த மிஸ்டேக்குகள்லாம் வராது என்ற மாதிரி படைக்கப்பட்டிருப்பார்களே. ஆனால் கடமையான குறிப்போட பள்ளிக்கு வந்திருப்பாங்களா? நமக்கு மறதி வரலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி வர்றது, அவுலியாவுக்கு எப்படி வரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் வரலாம், அவுலியாவுக்கு மறப்பாரா? அவுலியாவுக்கு தெரியாத விஷயம் இருக்குமா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு டிஃபரெண்ட் இந்த மார்க்கத்தில் இருக்குமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது இந்த மாதிரி மேட்டர் நடந்திருக்குமா? இத்தனை தொழுகை நடத்துற அளவுக்கு வந்து நின்றுட்டாங்களே. அப்ப பள்ளி ஆசலுக்குள்ள வர்றது பாவமான காரியமாச்சே. தெரியாம வந்தா பாவம் இல்ல, மறதியா வந்தா பாவம் இல்ல. ஆனா மறதினால காரணம் சொல்ல போறோம் இல்ல தெரிஞ்சுக்கிட்ட வேணும்னு தான் சொல்ல போறோமா? தெரிஞ்சுக்கிட்ட குளிப்பு கடமை வேணும்னு தான் வந்தாங்கன்னு சொல்லி குற்றவாளி ஆக போறோமா? இதுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்லுவோம்? அவங்க மறந்துட்டாங்க, மறந்துன்னு சொல்றாங்க, யாவும் பண்ணி தானே சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? நபிகள் நாயகம் இது எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. அதாவது ஒரு மனைவியரோட சந்தோஷமா இருந்து விட்டால் குளிக்கணும் என்பது முக்கியமான கடமை தானே. அதை கூட பெரும்பாலும் யாரும் மறக்க மாட்டோம் தானே. நம்ம கூட மறக்கிற விஷயங்கள் சிலது இருக்குதுங்க. குளிப்பு கடமை யாராவது மறக்குவோமா? பெரும்பாலும் மனிதனுக்கு இதுல மறதி வராது. கரெக்டா நினைஞ்சிருவாங்க, அவங்கவுங்க அது செஞ்சிருவாங்க. அது கரெக்டா யாபத்தில் இருந்துட்டு இருக்கானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுல கொண்டு மறதி உண்டாக்குறான் அல்ல. இதுல எல்லாம் யாருக்குமே மறதி வராது. இதுல போய் என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து மறதியை உண்டாக்கி எதுக்கு இதை காட்டுறான்? மனிதர் தான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி சபையில நிக்க வச்சு அவ்வளவு பேரையும் சாட்சியாக்கி சப்புல அணிவகுக்க வச்சு கிளம்பும் போது யாவப்படுத்தி நிப்பாட்டி ஒருத்தரும் தெரியாமையாவது போயிருக்கும். பள்ளிவாசல் வரைக்கும் வர வைக்கிறான் அல்லாஹ். இவ்வளவு மக்களையும் பார்க்க வைக்கிறான். தொழுகை தக்பீர் கட்டுற வரைக்கும் கடைசி வரைக்கும் வருது. அப்புறமே இந்த நீங்க வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன், நான் குளிப்பு கடமையான நிலையில் ஒடியாந்துன்னு சொல்லி வேகமா ஓடி போய் குளிச்சுட்டு வந்து அந்த மக்களை நிக்க வச்சுட்டு என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்கன்னா இது மக்களுக்கு அறிகிற மாதிரி அல்லாஹ் இதை ஏன் செய்யறான்? இதுவும் வழங்க வேணாமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் எந்த மகானா இருந்தாலும் இதான் நிலைமை. மனிதர் தான். மனிதருக்கு மேம்பட்ட ஒரு ஆற்றல் வந்து கொடுக்கப்படவில்லை என்பதற்கு இது மாதிரியான சம்பவங்கள்லாம் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் லொஹரோ அஸரோ தொழுகிறார்கள். அதாவது சத்தம் இல்லாமல் தொழுகிற தொழுகை. ஹதீஸ்ல லொஹர் அல்லது அஸர்னு வருகிறது. அப்ப லொஹர் தொழுகை அஸர் தொழுகையை தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது என்ன பின்னாடி இருந்து பின்பற்றி தொழக்கூடியவர் என்ன பண்றாருன்னு கேட்டா 3 மத்தனை ஓதுறாங்க. சத்தம் போட்டு ஓதலையில சும்மா நிக்கிறமே அவர் ஓத ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பத்தில் இப்படிதான் சட்டங்கள்லாம் தெரியாம இப்படிலாம் இருந்தாங்க சொல்லி கொடுத்தா கரெக்ட். நம்ம இப்படி யாரும் ஓத மாட்டோம். இப்ப ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சட்டத்தை அனுபவத்தின் மூலமாக. இஸ்லாமே அப்பதான் வந்திருக்காங்க போது ஒன்னொன்னா தான் அறிஞ்சுக்கிற நிலையில் இருக்கிறாங்க. அப்ப வந்து செய்யறாங்க ரசூலுல்லாஹ் லொஹர் அஸர் தொழுவிக்கிறாங்க. அவர் பின்னாடி சப்பிஹிஸ்மு ரப்பிக்கல் ஆலான்னு அவர் இமாம் வேலை அவர் செய்யறாரு. பின்னாடி என்ன செய்யறாரு? சத்தம் போட்டு சப்பிஹிஸ்மு ரப்பிக்கல் ஆலான்னு ஓதுறாரு. ஓதுனா தொழுகை முடிக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா யார் ஓதுனா ஐயுக்கும் கர கல்வி பி சப்பிஹிஸ்மு ரப்பிக்கல் ஆலா, எனக்கு பின்னாடி இந்த சப்பிஹிஸ்மு ரப்பிக்கல் ஆலான்னு ஓதுனால யாரு? சலாம் கொடுத்து முடிச்சு தொழுகைலாம் முடிச்ச பிறகு அது யாருப்பா சப்பிஹிஸ்மு ரப்பிக்கல் ஆலான்னு அந்த சூரா ஓதுனால யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நான் தான் ஓதுனேன் ஆனா ஒரு சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு பயந்துட்டு என்ன செய்யறாரு? உளம் உரிதுபிகா இல்லல் கயிர், நல்லது நாடித்தான் ஓதுனேன், உங்களுக்கு இடைஞ்சல் பண்றதுக்கு நான் நாடல, சும்மா இருக்கிறதுல ஓதுவோமேன்னு ஓதிட்டேன், நன்மையை தான் நாடுன்னு என்ன செய்யறாரு? அது ஒரு சமாதானத்தை சேர்த்து நான் தான் ஓதுனேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கேட்டா நீ ஓதுனப்பா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுத, நீ அங்க ஓதுனீன்னா நான் ஓதுற எனக்கு தடுமாறுகிறது, நம்ம என்ன தொழுகிறோம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அது அர்த்தம் செய்யும். ஒருத்தர் வந்து போய் பேசிக்கிட்டு இருந்தாரு, ஆனால் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் வைங்களேன், எழுதிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து ஒரு ஆள் பேசிட்டு இருந்தா என்ன ஆயிரும்? நம்ம எழுத்துல கவனம் ஓடாது. ஏன்னா மனிதனுக்கு வந்து காது ஒரு பக்கம் கொடுத்துட்டு மூளையை இன்னொரு பக்கம் கொடுக்க முடியாது. காது எந்த பக்கம் இருக்கு அங்கேயே மூளையை கொடுத்தா தான் என்னவா இருக்கு ஒழுங்கா கவனமா போகும். ஏன்னா அது சத்தம் வந்து நம்முடைய கவனத்தை வந்து திருப்பக்கூடியது, அதிகமா திருப்பக்கூடியது. கண்ணு கூட திரும்பாது, ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு கூட எழுதிடலாம். காது வந்து சீக்கிரமா என்ன செய்யும்? நம்மள கவனத்தை திருப்பி விடும். அப்ப கவனத்தை திருப்பக்கூடிய வகையில நீம்பாட்டுக்கு ஒண்ணு ஓதுனா காதுல விழுவுது, நான் வந்துகிட்டு தொழுவும் போது நானும் எனக்குள்ள ஓதணுமா இல்லையா, அதுல சூறாக்கெல்லாம் தடுமாறுகிறது, குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களப்பா, இனிமே இப்படி செய்யாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 603வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்?
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மனிதர்கள் எப்படி டிஸ்டர்ப் ஆவாங்களோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆன படைப்பவங்க இல்ல, அவங்க மகானுக்கெல்லாம் மகானு என்ற காரணத்தினால் நீங்க என்னத்தை கத்துனாலும் அவங்க ஈடுபாடா இருந்துட்டு இருப்பாங்க, யார் எந்த டிஸ்டர்பும் ஏற்படுத்த முடியாது என்று படைக்கப்பட்டார்களா? நமக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆகும் அப்படி ஆகுது. ஒரு இமாம் ஓதி தொழுவிச்சிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தர் ஓத ஆரம்பிச்சாருன்னா இமாம் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகி போயிருவாரு, குழம்பிடுவாரு. நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது மூளை சம்பந்தப்பட்ட காரியம், கை சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட காரியத்தை செஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கலாம், நூல் கோத்துட்டு இருக்கலாம், பூ கட்டிக்கிட்டு இருக்கலாம், அம்மியை அரைச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், காதுல ஏதாவது பயானம் கேட்டுக்கிட்ட முளவா அரைக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா இது செய்ய முடியும். மூளைக்கு வேலை கொடுக்கிற விஷயங்களையும் காதுக்கும் கொடுக்க முடியுமா? காதோட சேர்த்து மூளையும் சேர்த்தான் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாலும் வேண்டாம் கேட்கலாமே தவிர இது மூளை சம்பந்தப்பட்ட வேலை. ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதுல பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா கேட்க முடியாது. பேசிக்கிட்டு நம்ம வாய் சத்தமிட்டோ சத்தம் இல்லாமலையோ நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு வைங்க, இங்க ஒரு ஆள் ஓதனா எனக்கு கேட்குமா? என் பேச்சு வேண்டாம் தடுமாற்றமாகுமே தவிர அவருடைய இது என்ன செய்யாது, கேட்காது. என்னுடைய ஓதுதல் கண்டிப்பா நின்று போயிடும். இது எனக்கு ஏற்படுற மாதிரி, உங்களுக்கு ஏற்படுற மாதிரி, எல்லா மனிதருக்கு ஏற்படுற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? இது ஏன் தொழுதவன யார் இதை ஓதுனான்னு கேட்டு இதை கண்டிக்கிறாங்க. நீ ஓதி நம்மள குழப்பத்தை உண்டாக்கி விட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டிய, இடைஞ்சல் பண்ணிட்டேன்னு கேட்கிறாங்களே, அவங்க மனித தன்மையோடு இருந்தார்களா அல்லது மகான் என்ற காரணத்திற்காக வேற தன்மை எல்லாம் கொடுத்துட்டானா? அல்லாஹ்வுடைய தூதராக நியமிச்ச காரணத்தினால மனித தன்மையெல்லாம் உருவி எடுத்துவிட்டு உங்களை வேற ஒரு படைப்பு ஆக்கிட்டோன்னு கொடுத்தாங்க, நம்மள மாதிரி இருந்தாங்களா? இது கூட இதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணுமோ ஒரு தேவைதானே. பெரிய பெரிய பயங்கரமான துன்பங்கள்ல இருந்தா விடுபட்டுருவாங்கன்னு சொன்னா இந்த டிஸ்டர்ப்ல தப்பிச்சுக்கலாம்ல. என்ன யார் டிஸ்டர்ப் பண்ணாத படைப்புனா? நீ வேலை யாருக்கு வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம், எனக்கெல்லாம் பண்ண முடியுமா? நீ வேணா கத்தி பாரு, நான் ஓதி காட்டுறேன்னு சொல்லணுமா? அப்படித்தானே இருக்கானே. அப்படி எல்லாம் படைக்கவில்லை. இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நேரம், மதீனாவுக்கு வந்த புதுசுல என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுல எல்லாருமே பேரிச்ச மரத்தை வைத்து பேரிச்சம் தோப்புகளை வைத்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க என்று கேட்டா, அந்த பேரிச்ச தாவரங்கள்ல ஆண் தாவரம் பெண் தாவரம் அது பிரிச்சு வச்சிருப்பாங்க. அது என்ன செய்வாங்க என்று கேட்டா, அதை இணைப்பு செஞ்சு மகரந்த சேர்க்கை மூலமாக, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இணைப்பின் மூலமாக செய்யும் பொழுது உற்பத்தி ஆகும். இந்த பூக்கள்லாம் காய்க்கிறதுக்கு என்ன காரணம்? பூக்கள்ல ஒரு மரத்துல நிறைய பூக்கள் பூக்கிறது. அந்த பூக்கள் ஆண் பூண்டு இருக்குது, பெண் பூண்டு இருக்கிறது. ஆண் பூக்கள் காய்க்காது, பெண் பூ தான் காய்க்கும். பெண் பூ கூட எப்ப காய்க்கும் தெரியுமா? ஆண் பூவுல மகரந்த பொடின்னு ஒரு பொடி இருக்கும். அந்த பொடி பெண் பூவுல படணும். எப்படி படும்? காத்தடிச்சு அதன் மூலமாக படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல வண்டுகள் போய் அந்த ஆண் பூவுல உட்கார்ந்துட்டு காலில் அந்த பொடியை ஒட்டிக்கிட்டு மறுபடி பெண் பூல உட்காரும் பொழுது அதுதான் காயாக காய்க்கிறது. ஆண் பூலாம் உதிர்ந்து கொட்டி போய்விடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு மெத்தட்லாம் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஒட்டு அந்த ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்க, ஒட்டு முறையில ஆண் பாலை பெண் பாலன்னு இருக்கும். ரெண்டு பாலையும் இணைச்சு என்ன செய்வாங்கன்னா செய்யும்போது பேரிச்சம்பழம் நல்லா காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல ஒரு முறையை அந்த மக்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இது மாதிரி அவங்க பார்க்கல. மதீனாவுல ஒரு டிஃபரெண்டான ஒரு இதை பாக்குறாங்களா, என்னப்பா செஞ்சு வச்சுக்கிறீங்க, மரத்தை இப்படி கட்டி கட்டி வச்சு ஜாயிண்ட் பண்ணி என்ன மேட்டர் இது அப்படிங்கிறாங்க. இல்ல இப்படி செய்வோம், இதனால நிறைய உற்பத்தி ஆகும் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இதை விட்டுருங்க, இது அறிவுக்கு பிறந்த அவங்களுக்கு பிறந்தல, அறிவு பிறந்தாத விஷயமா இருக்கிறதுனால அவங்க நினைச்சிருக்கிறாங்க, இந்த வேலையை நீங்க விட்டுருங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வருஷம் யாரும் என்ன பண்ணாதீங்க, சும்மா இயற்கையா விட்டுருங்க, அது வளர்றபடி வளரட்டும் என்று இந்த செயற்கையாக இந்த உற்பத்திக்காக செய்யக்கூடிய இந்த ஏற்பாட்டை நிறுத்தி கொண்டார்கள். நிறுத்தினா பார்த்தா உற்பத்தி மகசூல் குறைஞ்சு போச்சு. இருக்கிறதெல்லாம் ரொம்ப அந்த வெட்டையா அந்த சாவி மங்கள், அதாவது தரம் குறைந்த மட்டமான பேரிச்சம்பழங்களாக என்ன செய்யுது, உற்பத்தி ஆகி இருக்கிறது. உற்பத்தி அளவும் குறைந்து விட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மாலி நகலிக்கும், என்ன பேரிச்சம்பழம் என்ன பாச்சு, நல்லா போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் இப்படி இருக்கேங்கிறாங்க. அது ரொம்ப நாளாச்சு நடந்து, அன்னைக்கேவா காய்ச்சினேன், இது ஒரு நாள் சொல்லி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 6 மாசமோ எவ்வளவு காலம் காய்ப்பதற்கு எடுக்குமோ அவ்வளவு காலம் போய்விட்டதுனால நம்ம சொல்லிதான் இப்படி வந்து உங்களுக்கு தெரியல. திரும்பி இந்த பேரிச்ச மரத்தை பார்த்துட்டு என்ன இது ஏன் இப்படி இருக்கு, பேரிச்ச மரம் போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் உற்பத்தி எல்லாம் இப்படி கம்மியா கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, என்னாச்சு நீங்க என்ன சொன்னீங்க, உங்க சொல்ல நிப்பாட்டி விட்டோம், நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை நீங்க விட சொல்லிவிட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்களேன்னு நாங்க நினைச்சிட்டோம், நாங்க விட்டுவிட்டோம், விட்டவொன்னு இப்ப என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க,
அதை நீங்க கேட்டிருக்காம இருக்கலாமே. என்ன சொல்றாங்க? அதுல மார்க்க விஷயமா? மார்க்க விஷயமா நான் வந்து தொழுகை இபாதத்து திக்ர் இதுகளை சொன்னா அது அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி சொல்றேன், வஹீல சொல்லுவேன். இதெல்லாம் என் மனசுக்கு பட்டது சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இது மார்க்க சம்பந்தப்பட்டது இல்லைன்னு நீங்க செஞ்சுட்டு போக வேண்டியதானே. துனியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்படி சொன்னாங்க. அன்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துனியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எனக்கு அவ்வளவு நான் விவசாயத்தை படிச்சுட்டு வந்த ஒரு ஆளானா அதை சொல்லி தர்றதுக்காக வேண்டிய அல்லாஹ் வந்து தூதரை அனுப்பி இருக்கிறான். எப்படி இறைவனை ஏற்றுக்கொள்ளணும், இறைவனை நம்பணும், மறுமை எப்படி இருக்கும், அதுகளை சொல்லித் தருவதற்கு, இறைவனை எப்படி வணங்குறது என்பதை சொல்லித் தருவதற்கும், ஹலால் ஹராமுகளை சொல்லித் தருவதற்கு தான் என்னை எல்லாம் அனுப்பி இருக்கிறான். அதுல நான் கரெக்டா சொல்லிடுவேன். ஏன்னா நானா சொல்வது இல்ல, வஹீல சொல்வது. இதெல்லாம் நானா சொல்றது, எனக்கு பட்டது நான் சொன்னேன், இதை ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 4358வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் 4356ல வேற ஒரு வாசகம் வருது. இன்னமா லனன்து லன்னா, நான் ஒரு ஊகமா சொன்னதானே, இந்த வஹீல சொன்ன இதெல்லாம் நான் ஒரு ஊகமா எனக்கு பார்க்க சரியா தெரியல சொன்னேன். தொலாத்து ஆகிதூனி பில்லன்னி, நான் ஊகமா சொன்னதுக்கான என்னைய பிடிச்சு விடாதீங்க, நீங்க கேட்காம இருந்திருக்கணும், நீங்க இப்படி வாழ் மறைஞ்சிருக்கணும், இதுல எங்களுக்கு நன்மை இருக்கிறது, இதை நாங்க விடமாட்டோம்னு நீங்க சொல்லியிருக்கணும். நான் சொன்னதை கேட்டுவிட்டு இப்ப ஏமலே பழி போட பாக்குறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு முஸ்லிம்ல 4356வது ஹதீஸ்ல இருக்கிறது. 4357வது ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன் வந்து இதை அமர்த்துக்கும் பி செய்யும் என் தீனிக்கும், உங்க மார்க்க சம்பந்தமா நான் எதையாவது உங்களுக்கு கட்டளை போட்டேன்னு சொன்னா ஃபஹுது பிஹி, அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒய்தா அமர்த்துக்கும் பி செய்யும் என் ரஅயி, சொந்த அபிப்பிராயமாக நான் என்னத்தையாவது சொல்றேனே ஆனால் இன்னமா அன பஷருன், அப்ப என்னை மனிதனாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் சொன்னேன்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து பெற்று தர்ற விஷயத்தில் நான் தவறு செய்ய மாட்டேன். மனிதன் என்று சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் ஒன்னு ரைட்னு சொல்லி எனக்கு தப்பா படும், எனக்கு தப்புன்னு போடுறது உங்களுக்கு ரைட்டா படும், கடைசியில் ஏதாவது ஒன்று தான் ரைட்டா இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினால நீங்க உங்களுக்கு சரிந்து பட்டதை தான் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 4357வது ஹதீஸில் இருக்குது. 4356, 4357, 4358, 56, 57 வரிசையா இந்த 3 ஹதீஸ்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இதுல நம்ம என்ன விளங்குறோம்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்னு தெரியாத ஒண்ணு கிடையாது எழுதி வச்சுக்கிறாங்க கவிதையில, புர்தாவுல என்ன செய்யறான், ஒமின் உலூமிக்க இல்முல் லௌஹி வல் கலம்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்க அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஞானத்தில் ஒரு சிறு பகுதிங்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஞானம் இருக்க அது பெருசா, லௌஹுல் மஹ்ஃபூல் இருக்கிறது கம்மியா. லௌஹுல் மஹ்ஃபூல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுக்கு என்னென்ன நடந்தது நடக்க இருப்பதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது லௌஹுல் மஹ்ஃபூல்ங்கிறோம். இவன் இந்த புர்தாங்கிற ஒரு பேர்ல எழுதி வைக்கிற பாட்டுல எழுதி வச்சுக்கிறான், ஒமின் உலூமிக்க இல்முல் லௌஹி வல் கலமி, லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய கலமால் எழுதப்பட்ட செய்தி இருக்கிறத அல்லாஹ் உத்தரவு போடுறான் கலமுக்கு, எழுது, என்ன எழுத, நடந்தது நடக்க இருப்பது எல்லாத்தையும் எழுது. அப்படி அந்த கலமை கொண்டு எழுதப்பட்ட செய்திகள்ல அனைத்தும் இருக்கிறது. அந்த குர்ஆன் கூட அதுல இருந்தா எடுத்துட்டு வர்றார் ஜிப்ரீல். அப்படிப்பட்ட ஒரு லௌஹுல் மஹ்ஃபூலை இவன் சொல்றான். எப்படி நான் கவிதை எழுதுறான், முகமது நபியே உங்கள்கிட்ட இருக்கிற இல்மு இருக்கிற ஞானம் அது ஒரு சின்ன பகுதி தான் லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குது. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கூட தெரியுங்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கிறது சின்ன பார்த்து, உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியா தெரியுங்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க, நான் ஒரு மனிதன் பாய் உன்னை மாதிரி நானும் தப்பா சொல்லி போடுவேன், நான் என்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கரை கண்ட ஒரு வித்தகனா வந்து சகலகலா வல்லவனா நான் வந்திருக்கிறேனா, அப்படி என்னைக்காவது உங்ககிட்ட வந்து நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கிறேனா, நான் மனிதன் பா, உனக்கு வஹீல அல்லாஹ் சொல்றான்னு சொல்றது கேளு, மற்றது மனிதன் மாதிரி எதையாவது நான் பேசினேன்னு சொன்னா கரெக்டா பேசினா எடுத்துக்க, பொருந்தாம தப்பா பேசினா விட்டுட்டு போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னதிலிருந்து என்ன விளங்குறோம், அனைத்து ஞானமும் பெற்ற உலக ஞானங்கள் 2 லோக ஞானங்களும் அப்படி ஒருங்கே அமைய பெற்றவர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றாங்க. அறிவு நம்மளெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உண்மை, அறிவு சிந்தனை அதெல்லாம் அதிகமாக இருந்தது. அவங்க சுயமா பேசுற பேச்சுக்கள்ல கூட அவ்வளவு தத்துவங்கள்லாம் மீறிடும். அது வேற விஷயம். தவறு வருமா வராது, அந்த வந்திருக்குத தவறு வரவே இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் தவறுக்கு அப்பாற்பட்டவன். ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்றுதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆதமுக்கு பிறந்து விட்டாலேயே அவர்கிட்ட என்ன இருக்கு, தவறுகளும் வரும். ஒருத்தர் கூட வரும், ஒருத்தர் குறைய வரும். தவறு வராம இருக்காது, கொஞ்சமாச்சும் என்ன செய்யும், தவறு வரத்தான் செய்யும் என்று இந்த சம்பவத்திலிருந்து என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சொன்னதே சத்தம் இல்லாம ஓதுன ஒரு தொழுகை.
அதுல ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாரு. இன்னொரு தடவை என்ன செய்யறாங்க, சத்தம் போட்டு ஓதுற ஒரு தொழுகை, அதுல ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. சத்தம் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடித்தார்கள். இன்சரஃப மின் ஸலாத்தின் ஜஹர பிஹா பில் கிராத்தி, சத்தமிட்டு ஒரு தொழுகையை ஓதி முடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் கரா மஇ அஹதும் மின்கும் ஆனிஃபா, கொஞ்சம் முன்னாடி என்னோட சேர்ந்து யாராவது ஓதுனீங்களா அப்படிங்கிறாங்க. முதல்ல சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் ஓதும் போது இன்னொருத்தர் அங்க உட்கார்ந்து ஓதி இருக்காரு. சத்தம் இல்லாம ஓதும் போது ஓதுனார், அது என்ன செய்யலாம், ஏத்துக்கலாம். இப்ப ரசூலுல்லாஹ் ஓதும் கேட்டுக்கிட்டு இருக்கனவரு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒருவேளை இவங்க ஓதுனதை கூட சேர்த்து ஒரு ஓதி இருக்கலாம், அல்ல வேற என்னத்தையாவது கூட ஓதி இருக்கலாம். ஆனா ஓதி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு தொழுகை, சத்தம் போடுறதுன்னா மக்ரிப் சுபஹ் இஷா அந்த மூணுல ஏதாவது ஒரு தொழுகையா இருக்கும். சத்தம் போட்டு ஓதுன ஒரு தொழுகையில அவரு பின்னாடி இருந்து ஓதுறார். அப்ப என்ன செய்யறாரு, நாம் யார சொல்லலாமா, நான் தான் அல்லாஹ்வுடைய தூர ஓதுனேன், அது சட்டம்லாம் தெரியாது தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னி அக்கூலு மாலி உனாகவுல் குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுறதுல எனக்கு போட்டியா நீ ஓதுனா அது கன்ஃபியூஸ் ஆகுலப்பா, நீனு ஓதுன நான் இப்படி ஓத முடியும், நான் ஓதும் நீ அமைதியா இருந்தா தான் நான் ஓத முடியும், நீ ஒரு பக்கம் ஓதி நான் ஒரு பக்கம் ஓதுனா எனக்கு ஓத முடியலையே. அப்ப ஒரு நேரத்தில் வந்து காதுக்கு வேலை கொடுத்தா வாய்க்கு வேலை கொடுக்க முடியல, வாய்க்கு வேலை கொடுத்தா காதுக்கு வேலை கொடுக்க முடியல. அப்ப நீ பேசுறதுனால காதுக்கு வேலை கொடுக்கிறேன், நான் ஓதுறது வாய்க்கு வேலை கொடுக்கிறேன், ரெண்டையும் பிரிச்சு எனக்கு கொடுக்க முடியல. அதுக்கு நான் நீ ஓதுனீன்னு சொன்னா நான் ஓதுவது தடுமாற்றம் செய்கிறது. இப்படி படைக்கப்படல மனுஷங்கிறதுனாலதான் நானும் இப்படித்தான் இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில 287வது ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது என்ன காட்டுது, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மனிதத்தன்மையை எடுக்கப்பட்டவர்களாக என்ன செய்யல, படைக்கப்படவே இல்லை. சகல அதிகாரங்களும் படைத்தவர்களாக, நினைச்சதை எல்லாம் செய்து காட்டக்கூடியவர்களாக, முடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் படைக்கப்படவில்லை. அப்படின்னா மற்ற மகான்கள் எப்படி இருப்பாங்க, இதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ற போனா என்னன்னு கேட்டா, நான் ஒரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லன் யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னா, எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்துக்கு போய் சேர்க்காது. இப்ப நம்ம அமல் செய்யறோம், தொழுகை நோன்பு வணக்கங்கள்லாம் செய்யறோம், நம்மளை இதுதான் சொர்க்கத்தில் போய் சேர்க்குன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. மார்க்க அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன தரணும்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு கூலி தான் உங்களுக்கு தரணும். ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை பார்க்கறீங்க, ஒரு மாசம் வேலை பார்க்கறீங்க, ஒரு மாசத்துக்கு வேலை பார்த்தா அந்த காலத்தில் என்ன செய்யறான், ஒரு 5000 ரூபாய். ஒரு லேபருக்கு என்ன சம்பளம், ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறான்னு வைங்களேன். ஒரு லேபருக்கு சம்பளம் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் நீங்க ஒரு மாசம் வாங்குறதுக்கு என்ன செய்றீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்றீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு, 8 மணி நேரம் அந்த கடையில போய் நின்றா தான் ஒரு மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னவாக 5000 ரூபாய் கிடைக்கிறது. அப்ப 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு, 5000 ரூபாய்னா நீங்க தொழுகைக்கு வர்றீங்க, தொழுகைக்கு வந்து 5 வேளை தொழுகைக்கு எவ்வளவு, 50 நிமிஷம் வருமா, 50 நிமிஷம் தான் வரும். அப்ப 5 வேளை தொழுகைக்கு நீங்கள் 10 நிமிஷம் ஒதுக்குனீங்க என்று சொன்னா ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒதுக்குற நேரம் எவ்வளவு, ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க. இந்த 8 மணி நேரத்துக்கு மாசம் 5000 ரூபாய்னா 1 மணி நேரத்துக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கணும், நீ செஞ்ச வேலைக்கு என்ன கூலி கொடுக்கணும், 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி இருக்கிற, இந்த 1 மணி நேரத்துக்கு உனக்கு என்ன தரணும், 8ஆல பிரிக்கணுமா இல்லையா, அப்ப 500 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா, 600 ரூபாய் கொடுக்கணும். உனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு உனக்கு எவ்வளவு தரணும், ஒரு 600 ரூபாய் தரணும். 600 ரூபாய் தர்றதா இருந்தா வருஷத்துக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு ஒரு 7000 ரூபாய் வரும். ஒரு 50 வருஷம் இருந்தேன்னு வைவேன், அது எவ்வளவு வரும், 7000 ரூபாண்டா 35 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் வருமா, 3 லட்சம் ரூபாய் வருது. அப்ப ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கையில கொடுத்து போ உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். அல்ல அதையே தர்றான், அல்ல அப்படியே தர போறாங்க. இந்த நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்குறோமோ அதுக்கு உள்ள கணக்கு போட்டு தர்றதா இருந்தா ஒரு 3 லட்சம் ரூபாய் தந்தா என்ன செய்யும், நமக்கு வந்து டேலி ஆகி போயிடும் நம்ம செஞ்ச வேலைக்கு. அவன் கொடுக்குற என்னடாண்டு கத்தா அரண்மனைங்கிறான், நினைச்சது கிடைக்குங்கிறான், மங்களாங்கிறான், ஆறு ஓடுங்கிறான், அப்படி இப்படி என்னென்னமோ தங்க நகைங்கிறான், பட்டாடைங்கிறான். பார்த்தா என்ன செய்ய முடியல, இதுக்கு போட்டு கூலியான்னு நினைக்கிறோம். அப்ப இந்த நம்ம செஞ்ச அமல்களுக்கு அந்த கூலி கிடையாது. அமலுக்கு கணக்கு பண்ணி கொடுக்கறதா இருந்தா தர்மம் செய்யறோம், தர்மம் செஞ்சா அதுக்கு உள்ளதுதானே கொடுக்கணும். 10 காசு தர்மம் செஞ்சியா 10 காசு அளவுக்கு ஏதாவது ஒண்ணு தந்துட வேண்டியதானே, வேணா ஒரு 12 காசுக்கு வாங்கிக்க. ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணியா ஒரு 120 ரூபாய் வாங்கிட்டு போ, இவ்வளவுதானே தரும். ஒரு வட்டி கடையில கொண்டு கொடுத்தீங்கன்னா வட்டி கணக்கு தானே மனுஷனுக்குள்ள கணக்கு. வட்டி கணக்கு எப்படி பாப்பான், 100 ரூபாய் கொடுத்தா 120 ரூபாய் கிடைக்குமா, அவ்வளவுதானே கிடைக்கணும். நீ 1 லட்சம் ரூபாய் தர்மம் பண்ணா கூட 1,20,000 வாங்கிட்டு போ. 1 லட்சம் தர்மம் பண்ண இந்த ஒரு 20,000 வாங்கிக்க. அவன் என்ன செய்யறான், ஒண்ணுக்கு 10ங்கிறான், உதாரணம் காட்டுறான். என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சீங்கன்னு சொன்னா அது ஒரு கதிரை போல, ஒரு தானியத்தை போல,
அந்த தானியத்தை மண்ணில் போட்டு புதைக்கிறீங்க. புதைச்சா என்ன செய்யறது? அதுல இருந்து ஒரு கதிர் முளைக்கிறது, ஒரு செடி முளைக்கிறது. அதுல 7 கதிர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் என்ன இருக்குது? 100 நெல்மணிகள், கோதுமைகள் இருக்கிறது. அப்ப 700 ஆச்சு. ஒரே ஒரு நெல்லை போடுறோம், ஒரே ஒரு கோதுமையை போடுறோம், அதுல இருந்து ஒரு செடி முளைக்கிறது. அதுல 7 கிளைகள் உண்டாகிறது. ஒரு கிளையில 100 நெல் இருக்கிறது. போட்டது ஒண்ணு, கிடைக்கிறது 700. இது உதாரணம் காட்டுறான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க செலவு செய்த உதாரணம் என்னன்னு சொன்னா, கமசலி ஹப்பத்தின், ஒரு தானியம், 58 சபா சனாபில, அதுல இருந்து 7 கதிர்கள் முளை விடுகின்றன. ஃபீக்குள்ளி சும்பலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் இருக்கின்றன. இது மாதிரி தான் வல்லாஹு யுலாஹிபுல் லிமையஷா, அல்லாஹ் நாடினா இதுக்கு மேலையும் பன்மடங்கா தருவான். எடுத்த எடுப்புல 700. நீங்க ₹1 செலவழிச்சீங்கன்னா 1.20 கிடைக்காது, 700 ரூபாய் எடுத்த எடுப்புலயே. ₹1 700 உலகத்துல எந்த லாபமாச்சும் இருக்குதா? எந்த துறையிலையாச்சும் ₹1 கொண்டு போட்டுவிட்டு 700 சம்பாதிக்க முடியுமா? 2Gலயோ 4Gலயோ கூட முடியாது. இவ்வளவு கிடைக்காது. அதான் அதிகமா கிடைக்கக்கூடிய இருக்கிறாங்க. அதுல கூட 1க்கு 700 கிடைக்கும். 1க்கு 700 கணக்கெல்லாம் செய்யாது, வரவே வராது. என்ன, ஒரு 500 போட்டு ஒரு 700 எடுப்பான். அப்படித்தான் இருக்குமே தவிர 1க்கு 700 கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு மனிதன் போறான்னு சொன்னா, அவனுக்கு அமலுக்கு அல்லாது நுணுக்கமா கணக்கு போட்டு கொடுத்தானே ஒன்னும் சொர்க்கமெல்லாம் கிடைக்காது. ஒரு 25 வருஷத்துக்கு அரண்மனையில் வாழ்ந்துட்டு அப்புறம் செத்து போய் தொழடான், அவ்வளவுதான் நமக்கு கிடைக்குமே தவிர நடந்த காலாகாலத்துக்கு அனுபவிக்கிறதுக்க கிடைக்கும். அப்ப இது எதனால நமக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னு கேட்டா, கருணையினால் கிடைக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியான்னு பலவிதமா படைச்சிட்டோம். ஏதோ இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை வச்சுக்கிட்டு சொன்னவன நேரத்தை ஒதுக்கி வர்றான், சொன்னவன சாப்பிடாம கிடக்குறான், காசு மேல ஆசையா இருக்கும்போது கூட அள்ளி என்ன செய்யறான்? கொடுக்குறான். அவங்களுடைய உணர்வுக்காக வேண்டி கூடுதலா நம்ம கொடுப்போமே, அருளால் தான் கிடைக்கிறது. எதனால கிடைக்கிறது? கணக்கு பார்த்து கிடைக்கவில்லை. நம்ம யாருக்கு சொர்க்கம் கிடைத்தாலும் அவர் பயங்கரமா அல்லாஹ்வுக்கு செஞ்சிட்டாருங்கிறதுக்காக கொடுக்கிறது கிடையாது. எவருடைய அமலுக்கும் அங்க கிடைக்கிற சொர்க்கம், அட்டு பிடிச்ச சொர்க்கம் கடைசி இருக்குமே, அது கூட கிடைக்காது நம்ம செயலுக்கு. காலமெல்லாம் நீங்க இருந்தா கூட கடைசி தரஜாவுல ஒரு சொர்க்கம் இருக்கத்தானே செய்யும். அந்த சொர்க்கத்துக்காகவே நம்முடைய அமல்கள் போதுமானதா இருக்குமானா இருக்காது. அதுதான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லன் யுத்ஹில அஹதன் அமலுல் ஜன்னah, எவருடைய அமலும் ஒரு மனிதனை சொர்க்கத்துல சேர்க்காது அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா? நீங்க எவ்வளவு அமல் செய்றீங்களே, உங்க அமலும் கூட அந்த சொர்க்கம் சேர்த்துறாதா அப்படிங்கிறாங்க. நாங்க எங்களுக்கு சரி நீங்க சொல்றது, நாங்க என்னது கூட அமல் செய்யறோம்? நீங்க ராத்திரி பூரா நின்று வணங்குறீங்க, காலெல்லாம் வீங்கி போற அளவுக்கு வணங்குறீங்க, உள்ளமெல்லாம் கரெக்டா இருக்கு, கோழு பொய் புறம் இதெல்லாம் அதிகமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கூட இல்லாம நிறைய மார்க்கு மேல விழுந்துகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு தான் உங்க அமலுக்கே சொர்க்கம் கிடைச்சிருமே. அவர் கேட்கிறாரு, உங்களை பார்த்தா என்ன செய்யறது? உங்க அமல்களும் அதனுடைய தரத்தையும் வச்சு பார்த்தா அதுக்காக வேண்டிய சொர்க்கம் கிடைச்சு போயிருமேங்கிறதுனால அவர் கேட்கிறாரு, ஒல அந்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கும் இப்படித்தானா அப்படிங்கிறாரு. அப்ப என்ன செய்யறாங்க? ஒலான, ஆமா நானும் தான். இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பி ஃபதலி வ ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என் கதி அதுதான். என்னை அருளை கொண்டு அவன் சொர்க்கத்தில் சேர்த்தால் உண்டே தவிர என்னுடைய அமலை கணக்கு பண்ணி அதைத்தான் தருவேன் சொன்னா நான் சொர்க்கம் வாசல் கூட கேளாது. தூரம் பண்ணு பார்க்கலாம், அவ்வளவுதான் கிடைக்குமே தவிர உள்ள போய் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிற அளவுக்குலாம் நானும் ஒண்ணு பெருசா, நான் மனுஷனா தானப்பா இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி மனிதர்களாக இருந்து முழுமையாக இறைவனுக்காக நீங்கள் ஒன்னும் செய்து விடுவது இல்லையோ அது மாதிரி தான் நான் இருக்கிறேன். என்னுடைய அமல்களை கொண்டு கூட நான் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்தை அடைய முடியாது, நீங்கள் அடைய முடியாது, அருளால் தான் அடைகிறோம். இது புகாரியில 6463 6467 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? தவம் செய்யறாரு, அல்லாஹ்வுக்கு அப்படி பண்றாரு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி மூழ்கி 2.5 கலந்துருவாராம். அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருவாராம்? அந்த மகான்கள்லாம் 2.5 கலந்து விடுவார்கள், அல்லாஹ்வோடு ஒன்றி விடுவார்கள். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிலாம் என்ன செய்யறது? போய்கிட்டே இருந்தாலும் ஒரு மகான் ஒரு அழகான பொம்பளையை பார்த்து கட்டி பிடிச்சிட்டாராம். என்னோட மகான் இப்படி செய்யறோன்னு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு கொள்ளனுடைய உலையில துருத்தி இருக்கும்ல, அதுல தீ வச்சு தீக்கங்கிறது முத்தம் போட்டாராம். பத்தியாடா, எனக்கு அதுவும் பொம்பளை அப்படித்தான் தெரியுது, தீயும் ஒன்னாதான் தெரியுது, நாங்கள் அப்படி மாறி விட்டோம். எங்களை நீ பொம்பளையை கட்டி பிடிச்சோன்னு தப்பா நினைச்சியா? பொம்பளையும் நான் முத்தம் போடுவேன், தீக்களையும் முத்தம் போடுவேன், நாங்கள் வேற படைப்புண்டாரா அந்த மகான். அப்பதான் மகான்களுடைய மதிப்பு தெரிஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் கதை, இது மாதிரி நம்ம யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இது நம்ம குரானா, இது ஹதீஸா? குரானும் இல்லை, இது ஹதீஸும் இல்லை, இது லாஜிக்கும் இல்லை, இது உண்மையும் இல்லை. அப்படி இருந்தா கொண்டு வந்த மகனை கொண்டு கொடுத்து பார்ப்போம். அதான கதையில தானே நடக்குது, நெஜத்தில் நடக்கிற கொண்டாந்து காட்டு. நான் கொண்டு வர தீக்க கொண்டு வர்றேன், தீக்க கொடுத்து முத்தம் போட சொல்லுவோம். இப்படி எவனா இருந்திருப்பானா?
எவனும் எந்திருக்க முடியாது. ஆனா இப்படி எல்லாம் பில்டப் கொடுக்கறாங்க. அது இல்லன்னு காட்டுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? அப்படிலாம் ஒன்றிலாம் போயெல்லாம் இருக்க முடியாது. நானும் உங்களை மாதிரி தான். நானும் உங்களை மாதிரி சில குறைகளோட தான் இருக்கு. இந்த தமிழுக்கெல்லாம் பெரிய மார்க்லாம் கிடைக்காது. கருணைக்கு தான் நல்லா தர்றான். என்னுடைய சேவைக்கு நுபுவத்துடைய சேவை பெரிய சேவை தான். இந்த சேவைக்கு கூட எது கிடைக்காது? சொர்க்கம் வந்து கணக்கு பார்த்து அல்லாஹ் கொடுத்தால் கிடைக்காது. ஏதோ ஒரு போனா போகுதுன்னு அல்லாஹ் தந்தாதான் உண்டு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ரபி ஆண்டு ஒரு சகோதரர், ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவுல தங்குறேன். அவங்களோட ஒரு நாள் நைட்ல என்ன செய்யறாரு? ஹால்ட் பண்றாரு. அவங்களோட தங்குறாரு. தங்கும்போது உழு செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகும் பொழுது இவர் போய் என்ன செய்யறாரு? உழு செய்யறதுக்கு வேகமா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு உழு செய்யறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்கிறாரு. காலையில எந்திரிச்சு உழு செய்வாங்க இல்லையா? உழு செய்வதற்கு தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுக்கிறாரு. கொடுத்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பையன் ரொம்ப ஆர்வமா நம்ம சொன்ன பையனா இளைஞரா தான் இருப்பாரு, பையன் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு நம்ம தண்ணி கொண்டு வந்து கேட்க கூட இல்ல, நமக்கு என்ன தேவைன்னு விளங்கிட்டு அவரா போய் என்ன செய்யறாரு? ஒரு சில தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர்றாருன்றவன அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, ஃபகாலி சல், உனக்கு ஏதாவது வேண்டாம் என்ற கேள்விப்பாங்கிறாங்க. ஒரு ஆர்வம் அவர் செய்யறாருங்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, சல், ஏதாவது கேளு என்கிட்ட, காசு வேணுமா உனக்கு, தேவைப்படுதா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்கறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, காசு பணம் எனக்கு வேண்டியது இல்ல, அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, எனக்கு சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், அதான் உங்கள்ட்ட நான் கேட்கறேங்கிறார். தண்ணி எல்லாம் எடுத்து வச்சதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உனக்கு ஏதாவது வேணுமா? அவர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏதோ காசு பணம் கேட்பாரு, கொடுத்துடலாம்னு கேட்கறாங்க, ஏதாவது கேள்பாண்டு. அவர் என்ன செய்யறாரு? அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்கணும், அதான் எனக்கு தேவை அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவகைறதாளிக்கு வேற கேள்ப்பா, இதை விட்டுட்டு இது ஏன் கேட்கிற, இதை விட்டு வேற கேள் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? கொடுத்து போவதா, அதான் வேணும் எனக்கு, இது கேட்காத வேற கேளுங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அவரு எனக்கு அதான் வேணும், வேற எதுவும் தேவையில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நமக்கு முடியாது. நீ அப்படி அடைஞ்சு உனக்கு சொர்க்கத்தில் என்னோட இருக்கணும் என்று சொன்னால் ஐன்னி அலா நஃப்ஸிக பி கஸரத்தி சுஜூத், அதிகமாக சஜிதாக்கள் செய்து, தொழுகைக்கு அப்படி சொல்றாங்க, அதிகமாக தொழுகை சுன்னத்தான நஃபிலான அதிகமான தொழுகைகளை நீ செய்து நீ வந்து அதுக்கு எனக்கு உதவி செய்து கொள், அதுக்கு அல்லாஹ் தருவான்ல, அப்ப நீ இருந்து கொள்ளலாம். நீ இபாதத்துகளை அதிகமாக்கி கொண்டா தான் என்னோட வந்து இருந்து கொள்ள முடியுமே தவிர எனக்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தனால தான் இருந்து முடியுமா? ஒரு செய்ய தண்ணி கொண்டாந்து கொடுத்ததுனால உன்னை கூட பக்கத்துல கொண்டு வச்சுக்கிடுவானா? அதெல்லாம் முடியாது. அல்லாஹ் வந்து எனக்கு பக்கத்துல நீ வரணும்னு சொன்னா அதுக்கு சில வேலைகள் அல்லாஹ் வச்சிருக்கான். என்ன வேலை? வணக்கங்களை அதிகப்படுத்தணும். ஒரு அடியான் என்னை வந்து நெருங்குறதா இருந்தால் நபிலான வணக்கங்களை கொண்டு என்ன செய்யறான்? நெருங்குகிறான். நெருங்கிட்டா அவன் கேட்கறதெல்லாம் நான் கொடுப்பேன் என்றெல்லாம் இருக்கிறதை வைத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எனக்கு அருகில் இருக்க நீ ஆசைப்பட்டாயானால் அதிகமாக வணக்க வழிபாடுகளை, தொழுகையை போன்ற வணக்க வழிபாடுகளை அதிகமாக செஞ்சு நீ உதவி செய்து கொள், அதான் செய்ய முடியுமே தவிர இது பத்தாது. இதை செஞ்சதுனால நான் போய் என்ன செய்ய மாட்டேன், உன்னை எனக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிற மாட்டேன், ஏன்னா அந்த நாள்ல உள்ள தீர்ப்பளிக்கிற அதிகாரம் என் கையில கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எதை இவங்க என்ன செய்யறாங்க? அவளையா வந்து அப்படி ஒரு பார்த்தால சொர்க்கத்தில் கூட்டு போயிருவானா முடியுதுன்னு சொல்லி சீட் எழுதி தான் கொடுக்குறாங்க. பேப்பர்ல எழுதி, அதாவது சொர்க்கத்து சீட்டா அது முறியது வாங்கும் போது கொடுத்துடுறது, அடக்கம் பண்ணும்போது அதை வச்சு அடக்கம் பண்ணிடணுமா, அந்த பேப்பரை உள்ள போட்டு என்ன செய்யணுமா, அடக்கம் பண்ணிட்டோம்னா முன்கர் நக்கீர்லாம் வந்தா என்ன செய்வாராம், இவர் சீட்டு வாங்கினவர் விட்டுருங்க, இப்படிலாம் சிரிக்கிறது இல்ல, இப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த முறியது சீட்டு கொடுத்து நிஜத்துக்கும் நான் வந்து மிகையா சொல்லவில்லை, ஏன்னா நாங்க முறியது வாங்கி நாங்கெல்லாம் போன ஆளுக்கு, அதனால சொல்றோம், நானும் முறியது வாங்கி இருக்கிறேன், அதனால என்னென்ன ஃப்ராட் எல்லாம் பண்றாங்க நமக்கு தெரிகிறது. அப்ப இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியலங்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு நிஜமா ஒரு உதவி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அதுக்காண்டி சொர்க்கத்துக்கு பார்க்காது, அது நமக்கு முடியாதுப்பா, நீ வணக்க வழிபாடு எல்லாம் சொன்ன கட்டளை செஞ்சுட்டு போ என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்ல 754வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலையும் மனிதத்தன்மை உடையவர்களாக இருந்தார்களே தவிர மனிதத்தன்மை எடுபட்டவர்களாக அப்பாற்பட்டவர்களாக இருக்கல என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டும், நபிமார்கள் ஆகட்டும், அவங்க வந்து இறைவன் செய்கிற வேலையை அவங்க செய்வாங்க என்கிறது கிடையாதுன்னு விளங்கி கொண்டோம். குழந்தையை கொடுப்பது, ரிசுக்கு தருவது, நோயை தீர்ப்பது, இதுகளை எல்லாம் எந்த மகானும் செய்ய முடியாது. அல்லாஹ் வந்து மனிதருக்குன்னு சிலதை கொடுத்திருக்கிறான், எல்லா மனிதனும் செய்யற மாதிரி வேலை அவங்களும் செய்வார்கள். இப்ப எனக்கு கொஞ்சம் காசு அல்லாஹ் அதிகமா கொடுத்தான்னு வைங்களேன், நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம், இந்த சக்தி அல்லாஹ் நம்ம கொடுத்து வச்சிருக்கான்.
உங்கள்ட்ட எல்லாம் அதிகமா கொடுத்தா நீங்க எனக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். உங்களுக்கு ஒரு மருத்துவத்தை எல்லாம் கற்று தந்திருந்தா நீங்க என்ன செய்யலாம், நோயாளிக்கு சிகிச்சை பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி மனிதன் செய்வதற்குன்னு சில அதிகாரங்களை நமக்கு கொடுத்த மாதிரி நபிமார்களுக்கும் சில அதிகாரங்களை ஏதாவது கொடுத்திருப்பான்ல. அவரவருக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை சேர்த்து அவர் செய்வார். அதுதான் இருக்கே தவிர இறைவன் தான் செய்வான் என்கிற காரியம் இருக்க அதுல கொடுக்கப்படவே இல்லை. அதுல யாருக்கு என்ன செய்யல, பங்கு கொடுக்கப்படவில்லை. மனிதர்கள் செய்வதற்குன்னு சில அதிகாரத்தை எல்லாம் அறிஞ்சிருக்கிறான். பணத்தை கொடுக்கறான், நம்ம தேவைக்கு மட்டுமா எல்லாம் கொடுக்கறான். நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம் கரெக்டா கணக்கு பண்ணி அவனுக்கு தெரியும்ல, அதை கரெக்டா நமக்கு தர்றான். ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்கான். சுவிஸ் வங்கியில பார்த்தா 35,000 கோடி 50,000 கோடி 80,000 கோடிங்கிறாங்க. அப்படி எல்லாம் அவ்வளவு ஒரு தொகை ஒரு மனுஷனுக்கு தேவையா? அப்ப எல்லாம் வந்து கணக்கு வழக்கு இல்லாம தான் கொடுக்கறான். அப்ப அந்த மாதிரி கொடுக்கிற ஒரு பொருளாதாரத்தெல்லாம் கொடுக்கறாங்க போது நம்ம என்ன விளங்கிறோன்னு, இறைவன் வந்து தேவைக்கு மட்டும் கொடுக்கறதுல அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தர்றான். அதை நம்ம செய்யலாம். நமக்கு எல்லாம் நிறைய தந்தா என்ன செய்யலாம், அடுத்த அளவுக்கு உதவி செஞ்சுக்கலாம். அது ஓகே, வேற என்ன இல்ல. இறைவனுடைய குழந்தை கொடுத்தல்ங்கிறது யாருக்கா கொடுத்திருக்கிறானா? இல்ல. மருந்து மாத்திரை ஊசி வேற ஏதாவது ஒரு வகையான மருத்துவ முறை இல்லாமல் குணப்படுத்துகிற சக்தியில யாருக்கா கொடுத்திருக்கானா? குணப்படுத்துற சக்தியை கொடுத்திருக்கான். எப்படி கொடுத்திருக்கான்? ஒரு மாத்திரை மூலமா, ஒரு மூலிகை மூலமா, ஒரு தைலம் மூலமா, ஒரு அக்குபஞ்சர்ங்கிற ஒரு ஊசி மூலமாக என்னமாவது ஒரு முறையிலையாவது தான் ஒரு மனிதனுக்கு நீங்கள் குணத்தை கொடுக்கிற மாதிரி எல்லாம் தந்திருக்கானே தவிர சும்மா கையை கட்டி வைத்து போயிருச்சு, வயிற்றுல போயிருப்போ தலைவலி போயிரு இப்படி செய்ய முடியுமா? இப்படி அவன் மட்டும் தான் செய்வான். இப்படி செய்யறவன் யாரு? அல்லாதான். அப்ப இந்த நோயை தீர்ப்பது வந்து சாதனங்கள் மூலமாக தீர்க்கிற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கானே தவிர சாதனமோ பொருள்களோ பயன்படுத்தாமல் ஒரு நோயை குணமாக்குற சக்தி யாருக்காவது கொடுத்தான்னா கொடுக்கல. எந்த மகானும் கொடுக்கல, நபிகள் நாயகத்தும் கொடுக்கல என்பதை முழங்கிக் கொள்கிறோம். இந்த ஆற்றல் எதுவுமே இல்ல. இதை விட்டுருங்க. ஆற்றலை விட நாலேஜ்ல கை வைக்கிறான். அல்ல என்ன செய்யறான், அட செய்ய முடியுமா முடியாதாங்கிறத விடு. ஒரு மனிதருடைய அறிவு என்ன, அவருக்கு என்ன தெரியும்? ஒரு மகானா இருக்கு, மகானுக்கெல்லாம் பெரிய மகானா இருக்கட்டும், மனிதனுடைய நாலேஜ் என்ன, அவனுடைய அறியும் திறன். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நமக்கு வந்து எதை பார்க்க முடியும்? உங்க முன்னாடி இருக்கிறத நீங்க இருந்தா நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க வந்து என்னைய பாக்குறீங்க. இந்த மாதிரி பாக்குறவங்கள இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ள யாரும் உங்களுக்கு பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. வெளியில உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எங்க உங்களுக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி அறிந்து கொள்வதற்கான ஆற்றல் இருக்கு பாருங்களேன். இதை மறுக்கிறான் அல்லாஹ். செய்வாருங்க. ரெண்டாவதுப்பா இந்த அவுளியாங்கிறியா அவருக்கு வந்து நீங்க இந்த உட்கார்ந்து தெரியவா செய்யுமா? நீ போய் கேட்டு அப்புறம் தருவாருங்க. ரெண்டாவது மேட்ரு, நீ ஒரு பிரார்த்தனை பண்ண அவருக்கு தெரியுமா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியுமா? அவருக்கு நாலேஜ் இருக்காங்கிறதை கையில் எடுத்து நல்லா என்ன செய்யறான்னு கேட்டா இதுதான் மறைவானது. இந்த மறைவான விஷயங்களை வந்து அல்லாஹ் தனக்கு மட்டும் உள்ளதாக்கி கொண்டானே தவிர யாருக்கும் கொடுக்கல என்கிறது அடுத்த இந்த மனிதர் தான் என்பதற்கு முக்கியமான சான்றாக நம்ம வைக்கலாம். மறைவானது என்ன என்று கேட்டால் நமக்கு அல்லாஹ் வந்து 5 புலன்களை தந்திருக்கிறான். 6வது அறிவு தந்திருக்கிறான். 6 வகையில தான் நம்ம ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதா இருந்தாலும் இந்த 6 வகை என்ன? கண்ணால பார்த்து அறிந்து கொள்றோம். கண்ணு இல்லண்டா பச்சை சிவப்பு யாருக்கா தெரியுமா? குருடனுக்கு பிறவி குருடா இருந்தான்னு சொன்னா அவனுக்கு பச்சையும் தெரியாது, பார்வை இருந்து குருடா போனா அவனுக்கு தெரியும். பிறக்கும் போதே குருடா இருந்தான்னு வைங்க, அவனுக்கு பச்சை தெரியுமா, அவனுக்கு சிவப்பு தெரியுமா, மஞ்சள் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு அழகு தெரியுமா, அசிங்கம் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அப்ப அந்த மாதிரி இப்ப கண்கள் இருக்க போய் என்ன செய்யறோம்? இவர் பெரியவர், ஒரு சின்னவர், குண்டா இருக்காரு, மெலிசா இருக்காரு, இது அழகா இருக்கு, அசிங்கமா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். பல விஷயங்கள் வந்து கண் மூலமாக அறிகிறோம். இப்ப கண்ணுக்கு உள்ள கண்ணை கொண்டு எதை அறிந்து கொள்ள முடியுமோ அதுதான் கண்ணை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு அறிவு இருக்கிறது. காதல் ஒண்ணு இருக்குது. காது மூலமா சிலது அறிகிறோம். என்ன அறிகிறோம்? இந்த பேசுறோம், இவர் திட்டுறாரு, நல்லா சொல்றாரு, இவர் வந்து உளர்றாரு, அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யறோம்? அந்த சத்தங்களை வச்சு நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்ப இவர் ஆங்கிலத்தில் பேசுறாரு, இப்ப மலையாளம் பேசுறாரு, இப்ப தமிழ்ல பேசுறாரு என்று வேறுபடுத்தி அறிந்து கொள்கிறோம். அப்ப கண்ணால பார்த்து அறிந்து கொள்வது ஒரு வகை. காதால கேட்டு என்ன செய்வோம்? கண்ணை மூடிக்கிட்டு கூட ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்போம், என்ன மெசேஜ் வருதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம், என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறோம்? மூக்குனால அறிந்து கொள்வதற்கு நல்லா செலவு வச்சுக்கிறோம், ரொம்ப குறைவு. மூக்குனால என்ன அறிந்து கொள்ள முடியும்? வந்து நல்ல வாடை, மல்லிகைப்பூ வாடை வருது, ரோஜா வாடை வருது, துர்வாடை வருது, சாக்கடை வாடை வருது அப்படின்னு கண்ணு காது எல்லாத்தையும் பொத்திக்கிட்டா கூட என்ன செய்யும்? மூக்கு கரெக்டா பஸ்ல போயிட்டு இருக்கும், அந்த கூவத்து மேல போனீங்க அப்ப தனியா காட்டுறேன், கூவம் வந்து விட்டது, ஒண்ணு யாரும் சொல்ல தேவையே இல்லை. அந்த நேப்பியர் பாலத்துல ஏறணும்னு என்னவாயிரும்? கூவம் வந்து விட்டது காட்டுதா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து மூக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிருது. மூக்கை கொண்டு சிலதை அறிந்து கொள்கிறோம், 3வது வகையான அறிவு. 4வது என்ன? நாக்கை கொண்டு சிலதை அறிகிறோம். என்ன அறிகிறோம்? இது இனிப்பு,
இது புளிப்பு, இது கசப்பு, இது 4வது ஒரு வகையான அறிவு. இதனாலே ஒரு மனிதன் விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். 5வது என்னன்னா அது பாடி முழுவதும் இருக்கிறது, தொட்டு அறிகிறது. தொட்டு கைனால தொட்டு அறிகிறோம், நம்மளே யாராவது தொட்டு அறிஞ்சிக்கிறோம், எறும்பு கடிச்சா அறிஞ்சிக்கிறோம். எறும்பு பி லேசா நோண்டுது, நமக்கு தெரியும், கரெக்டா போய் அடிக்கிறோம். மூதுக்கு பார்த்து அடிக்கிறோம், எறும்பு பார்த்துட்டா போய் அடிக்கிறோம். கரெக்டா பாயிண்ட் வச்சு அடிச்சிருமா, கொசு அடிக்கிறோமா இல்லையா? கொசு கடிக்கிறது, எறும்பு ஊறுறது, முதுகுல ஒரு ஆளு தட்டுறது, தலையில என்னமா உழுவுறது, அது எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? அது மாதிரி வெயில் ஹீட்டா இருக்குது, குளிரா இருக்கு, அதெல்லாம் எது அறியுது? ஏசி போட்டோன்னு உங்களுக்கு பாடி பூரா என்ன செய்யுது? ஒரு மெசேஜ் சொல்லுது, டெம்பரேச்சர் கம்மியா போச்சு. இப்ப கம்மியா போச்சுன்னு எது சொல்லுது உங்களுக்கு? தோல் தானே சொல்லுது. இந்த தோல் மூலமாக ஃபுல்லா போத்திக்கிட்ட உங்களுக்கு சொல்லுமா? சொல்லாது. அப்ப இந்த தோல் முழுவதும் பாடி முழுசு இருக்கிறது என்னது? தொட்டு அறிகிறது. அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களை இறைவன் வந்து நமக்கு தந்திருக்கிறார். 6வதாக மூளை. ஒன்னு சிந்திச்சுக்கிட்ட எதையும் பார்க்க வேண்டியதே கிடையாது. சிந்தனை செய்து என்ன செய்வோம்? ஒன்றை இதுக்கு என்ன தீர்வு? கண்ணால பார்த்துலாம் தீர்வு கண்டுபிடிக்க இயலுமா? தீர்வு கண்டுபிடிக்க இயலாது. காதால கேட்டு கண்டுபிடிக்க இயலாது. நம்மள ஐடியா பண்ணி செல்றதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு இந்த ரூட் தான் சரியா வரும், அதுக்கு அந்த ரூட் தான் சரியா வரும் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கல்ல. இது மாதிரி மூளையை கொண்டு பயன்படுத்தி வழங்குறது 6வது. இது மனிதனுக்கு மட்டும் இறைவன் கொடுத்திருக்கிறான். மற்ற ஜீவராசிகள் 5, 3, 2 இந்த மாதிரி கொடுத்திருக்கலாம். அதிகபட்சம் 5 கொடுத்திருக்கான்னு வைங்களேன். இந்த 6க்கு வெளியே உள்ள விஷயங்களை மறைவானது பேரு. இந்த 6க்கு வெளியே உள்ள விஷயங்களை ஒருத்தருக்கு அறிய இயலுமா? இப்ப கண்ணுக்கு தெரிகிறது உங்களுக்கு அறிய முடியும், கண்ணுக்கு தெரியாதை நான் அறிவேன் ஒருத்தன் சொன்னா போய் சொன்னான்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரிகிறது, கண்ணுக்கு தெரிகிறது அறியலாம். சொர்க்கத்தை உங்களுக்கு அறிய இயலுமா? பார்த்து அறிய முடியுமா? அறிய முடியாது. அடுத்த மெட்ராஸ்ல மதுரையில் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து காதால் எவ்வளவு கேட்க முடியுமோ அதை கேட்டேன்னு சொன்னா ஒத்துக்குருவோம். அவன் என்ன சொல்றான்? அங்க இவர் பேசிட்டு இருக்கிறார், நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நெட்ல கேட்கலாம், வயல் அதெல்லாம் கேட்கலாம். சாதனங்களை வச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு சாதனம் இல்லாம இந்த பிரான்ஸ் அதிபர் பேசிட்டு இருக்காரு, இப்ப காதல விடுவதுங்கிறான். இப்படி ஒருத்தன் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. காதால கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. இவ்வளவு தூரத்தில் இருந்தா தான் கேட்கும், இவ்வளவு டெசிபிள் இருக்கணும், இந்த டெசிபிள் அதிகமா போனாலும் கேட்காது, டெசிபிள் குறைஞ்சாலும் கேட்காது, ஒரு கணக்கு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி வந்து இந்த 6 புலன்களுக்கு அவுட்ல இருக்கிற விஷயங்கள் பூரா மறைவானது. இப்ப நாளைக்கு அடுத்த அரை மணி நேரத்துக்கு பிந்தி என்ன நடக்கும்ங்கிறது மறைவானது. ஏன்? அரை மணி நேரத்துக்கு பிந்தி உள்ளத கண்ணாலையும் பார்க்க இயலாது, காதலையும் கேட்க இயலாது, நாக்குனாலும் நக்கி பார்க்க இயலாது, அரை மணி நேரத்துக்கு பின்னாடி மூக்குனாலையும் மோந்து பார்க்க இயலாது, உடம்புனாலையும் தொட்டு பார்க்க இயலாது, மூளைனாலையும் கெஸ் பண்ணவும் முடியாது. எதை? அரை மணி நேரத்துக்கு பிந்தி உள்ளதெல்லாம் மறைவான விஷயம் தான். 5 வருஷத்துக்கு பிந்தி உள்ளது மறைவான விஷயம் தான். அப்ப வந்து காலத்தால் பிந்தியது மறைவான விஷயம், இடத்தால் பிந்தியது மறைவான விஷயம். இந்த மாதிரி மறைவா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதரும் அறியக்கூடியவரால் படைக்கவே இல்லை. நபிமார்களா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி பார்க்கிறத மட்டும் அறிந்து கொள்வீர்களோ அவங்க பார்வை இவ்வளவுதான். இதுதான் பார்க்கணும். இந்த பில்டிங்ல உட்கார்ந்து கொண்டு ஒரு நபி அந்த பில்டிங்ல இருக்கிறத அவர் சொல்ல முடியாது. இந்த பில்டிங்ல உட்கார்ந்து நீங்க பார்த்தா என்ன சொல்லுவீங்க? அதுதான் ஒரு நபியும் சொல்லுவார், ஒரு மகானும் சொல்ல முடியும். அந்த பில்டிங்ல உள்ள சில அற்புதங்கள் சில நடந்திருக்கிறது, தனியா அற்புதம் தான் என்னன்னு விளக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரேராக 1, 2 அல்லாஹ் வந்து தன்னை காட்டுவதற்காக செஞ்சு காட்டுவான். இப்படி அல்லாஹ்வாக அற்புதமாக செய்த விஷயங்களை தவிர்த்து பார்த்தீர்களே ஆனால் எல்லா நபிமார்களுமே என்னவா இருந்தாங்க? இந்த தன்மையில தான் இருந்தாங்க. அதுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தால், அல்லாஹ்வுடைய நபிமார்கள்லயே நிறைய பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து சுலைமான் நபி தான். அவர் கொடுத்த பாக்கியம் யாருக்குமே கொடுக்கல. ஆட்சியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, எந்த அதிகாரம் கொடுத்தான்? இந்த நிலப்பரப்பு அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல. ஷைத்தான் ஜின்னுல அவங்க கண்ட்ரோல்ல, காத்து வந்து அவங்க கண்ட்ரோல்ல. இதுக்கு இந்த அதிகாரம் யாருக்கா உலகத்தில் கொடுத்திருக்கா? அவர் என்ன செய்வாரு? குளிர் வடக்க இருந்து காத்து வருதா, வடக்க வந்தா வாழை காத்து குளிரா இருக்கும்ல, குளிரா இருக்கு. தெற்க இருந்து வாண்டா தெற்க இருந்து வந்துருது, தென்றலா வந்துடும். வாடையா இருக்கு தென்றலா மாத்திரலாம். யாரு? சுலைமான் நபிக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தோம், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம். அவர் ஆர்டர் பண்ணுவார், ஜின்கள்லாம் என்ன செய்யும்? செயல்படும் என்றெல்லாம் அவ்வளவு பெரிய அதிகாரம், பவர் வந்து அவருக்கு மட்டும் நல்லா கொடுத்தான். பறவைகள் பேசினா அவருக்கு விளங்குது, எறும்பு பேசினா விளங்கு. நமக்கு விளங்குதா? யாருக்கா விளங்குதா? எறும்புகள் அதுக்குள்ள பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. எறும்பு பேசுற நமக்கு விளங்க மாட்டேங்க. அதாவது மனிதனுக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. மனிதனுக்கு வெளியே உள்ள ஜீவராசிகளுடைய உலகத்துக்குள்ளே நுழைந்து அதையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதிகமான பவர் யாருக்கு? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வந்து கொடுத்தான். அவரே என்ன பண்ணிட்டாருன்னா, பார்த்துவிட்டு நம்ம ஏதோ நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி எவனுக்காவது கொடுத்தா கடவுள்னு சொல்லி தொலைச்சிருவானே, ஃபிரௌனை சொல்லி தொலைச்சானே, சுலைமான் நபி கொடுத்தல ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குமா?
சும்மா மிஸ்ர்ல ஒரு நகரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், உலகத்தை ஆன ரப்புக்கு மேல ஆளான்ட்டான், ஆனா பெரிய ரப்புன்ட்டான். அப்படின்னா சுலைமான் நபி எத்தனை ரப்புன்னு சொன்னவர, அவர் துனியாவுக்கு பூரா ஆள்றாரு, உலகத்துல உள்ள பறவைகள் ஆள்றாரு, எறும்புகள் ஆள்றாரு, காத்து ஆள்றாரு, அவர் ஜின்னு சைத்தான்கள் ஆள்றாரு, எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு எத்தனை கடவுள்னு சொல்லணும்? அவர் ஹாதாமின் பதில் ரப்பிங்கிறார். இறைவா, இது இறைவன் அருட்கொடை, இது என்னுடைய உழைப்பினால் கிடைத்தது இல்லைன்னு அவர் சொன்னார். அப்ப இந்த சுலைமான் நபி இவ்வளவு ஆற்றலையும் கொடுத்தார். அவரே பயந்து போய் இருக்கிறார்னா, ரப்பி ஹப்லி முல்கல்லா எம்பகிலி அகதி மிம்பாதி, இறைவா இந்த மாதிரி எனக்கு பின் யாரும் கொடுத்துறாது. பொதுவாக எல்லாரும் என்ன செய்வாங்க, நல்ல விஷயங்கள் எல்லாரும் கொடுத்து கேட்பாங்க. அவர் பார்க்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஒருத்தனை கொடுத்தா அவனால் நிக்க இயலாது, பிறண்டுருவான். நம்ம பார்க்கிற சாதாரண சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவன் ஒரு கோடீஸ்வரனா போயிட்டான், அவன் எப்படி மாறுறான்? அப்படி தலைகீழ எல்லாம் மாறி போயிடுறான். அவனுடைய கேரக்டர், பண்பாடு, பழக்க வழக்கம், நல்ல தன்மை எல்லாரும் விட்டு போயிருது. ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் அது நமக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. அப்ப சுலைமான் நபி மாதிரி கொடுத்தா என்ன கதிக்கு ஆளாவது? அவரை பயந்து போய் என்ன செய்யறாரு, எனக்கு கொடுத்து யாரும் கொடுக்காதுங்கிறார். இதோட போதும், அல்ல இது மாதிரி யாரும் கொடுக்க அல்ல ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சுட்டான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனாலதான் அதுக்கு பிறகு யாருக்கும் அந்த மாதிரியான மனித குலத்தோடு நின்றுக்கிறங்க, மனித குலத்துக்கு வெளியில உள்ள ஆட்சினா இனிமே கிடையாது நினைஞ்சிட்டான், தீர்மானம் பண்ணிட்டான். அவ்வளவு பெரிய சுலைமான் நபி என்ன செய்யறாருன்னா, ஹுதுஹுதுங்கிற அந்த எல்லாத்தையும் கணக்கு எடுக்கிறாரு. ஹுதுஹுது பறவையை காணாம, ஹுதுஹுதுன்னு ஒரு பறவை, அது என்ன பறவைன்னு பல மாதிரி பெயர்களை சொல்றாங்க, ஹுதுஹுதுன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஹுதுஹுது பறவையை காணல உடனே என்ன செய்யறாரு, எங்கப்பா அந்த ஹுதுஹுது பறவை இருந்துச்சு, எங்க காணா, வரட்டது கரெக்டா அதே ஆளக்கூடியவரா இருக்காருல்ல, அது வரட்டும் ஒரு கை பாக்குறேங்கிற மாதிரி சட்டம் போட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே என்ன செய்யறது, மக்கள் கையிட பாயின் சற்று நேரம் கொஞ்சம் தாமதப்படுத்தி இருந்தாரு. உடனே அது வருது, ஹுதுஹுது பறவையை காணான்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஹுதுஹுது பறவை வந்துருச்சு. என்ன செய்ய தெரியுமா, கோவப்படாதீங்க, அஹத்து பிமாலம் துஹைத்து பிஹி, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோட நான் வந்திருக்கிறேன். எது சொல்லுது, பறவை சொல்லுது, உங்களுக்கு தெரியாத ஒரு மெசேஜோட நான் வந்திருக்கிறேன். ஜிஅத்துக மின் சபையின் பி நபையின் யகீன், சபா என்ற ஊரிலிருந்து ஒரு உறுதியான ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த பறவை சொல்லுது. பறவை சொல்லிட்டு என்ன பண்ணுது, அங்க ஒரு ராணி இருக்கிறாள், சபாங்கிற பறவை தானே பறந்து போகுது, அங்க ஒரு ராணி இருக்கிறாள். அந்த ராணியை எல்லாரும் என்ன செய்யறாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்துறாங்க. ஒரு விவரமான பொம்பளையா வேற இருக்கிறா, அவளுக்கு எல்லாரும் சைதா செய்யற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படின்னு அந்த ராணியுடைய அரசு அவையில என்ன நடந்ததோ அந்த செய்தியை எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த பறவை ஒரு சொல்லு. உலகத்தை அவர் அப்பதான் நினைக்கிறாரு, உலகத்தை ஆள்றோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த பக்கத்துல ஒரு ராணி இருக்கிற நமக்கு தெரியல, அவ என்னென்ன செஞ்சிட்டு இருக்கா நமக்கு தெரியல. அப்புறம் அரசியல் தூக்கிட்டு சொல்லுவாரு, முதல்ல அந்த சிம்மாசனம் தூக்கிட்டு வா, ஆளோட கொண்டு வான்னு சொல்லி சொன்னோன்னு சின்ன கொண்டாந்து வச்சிரும் இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், இப்ப சுலைமான் நபி இருக்கிறாங்க, இவ்வளவு சக்தி, இவ்வளவு பவர், ஆற்றல் எல்லாம் கொடுத்துட்டான். அவருடைய கண்ணை கொண்டு இதைத்தான் பார்க்க முடிஞ்சே தவிர சபாவை பார்க்க முடியல. அந்த பறவையை என்ன சொல்லுது தெரியுமா, அஹத்து பிமாலம் துஹைத்து பிஹி, உனக்கு தெரியாத ஒரு செய்தி நான் வந்திருக்கிறேன். அதுக்கே தெரியுது, பறவைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு வேணாமாப்பா. இந்த தர்கா வழிபடுறவனுக்கு பறவை தெரிஞ்சு வச்சிருக்கிறது, மனிதனுடைய அறிவு எவ்வளவுதான். இப்ப சுலைமான் நபிக்கு எவ்வளவுதான் அல்லாஹ் சில அதிகாரங்களை கொடுத்தாலும் அவர் இதைத்தான் பார்ப்பாரு தவிர இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவர் சபாவை பார்க்க முடியாது, அந்த ராணியை பார்க்க முடியாது, அங்க என்ன நடக்குதுங்கிறவர் இங்க இருந்து கண்டுபிடிக்க இயலாது. நம்மள மாதிரி ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வந்ததான் சொல்ல முடியும். பறவைக்கு ஏன் தெரிஞ்சு, அது பறந்து போச்சு, இவருக்கு ஏன் தெரியல, இவர் இங்க இருக்கிறார். அப்ப இப்படித்தானே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சுலைமான் நபிக்கு கிளாஸ் நடத்தது. இது எதுக்கு எல்லாம் சொல்றான், இது 27வது சூறாவுல இது ருசிகரமான சம்பவமா இது வருது. 27வது சூறாவுல 22வது வசனம், கொஞ்சம் முன்ன ஒரு 4 வசனம் பின்ன 4 வசனம் சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த சம்பவங்கள் உங்களுக்கு முழுமையா விளங்கும். அந்த ராணியுடைய மேட்டர் எல்லாமே அது டாபிக் அல்ல. இப்ப மறைவான விஷயம் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட சுலைமான் நபிக்கு இருந்துச்சா, அவர் சொல்வதை ஜின்கள் கேட்டன, சைத்தான்கள் கேட்டன, அது வேற விஷயம். ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சது, கண்ணு கொண்டு அவருக்கு என்ன பார்க்க முடிந்தது, காதை கொண்டு என்ன கேட்க முடிந்தது, இவ்வளவுதான் கேட்க முடிந்தது. எதை எல்லாரும் கேட்க முடியுமோ அதை அவர் கேட்க முடிந்தது, எதை எல்லாரும் பார்க்க முடியுமோ அதை பார்க்க முடிந்தது. அப்ப இந்த அறிவு நாலேஜ் கூட இறைவனுக்கு எல்லாம் கேட்குமே, எல்லாத்தையும் இங்க நான் பேசுற கேட்டுட்டு இருக்கான இல்ல, இறைவன் உலகத்தில் எத்தனை இடத்துல இந்த மாதிரி உரை நிகழ்த்திட்டு இருப்பாங்க, அவ்வளவு அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறது. அந்த மாதிரியான கேட்கக்கூடிய தன்மை அவருக்கு இருந்துச்சா, ஒரு அந்த பறவை பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி என்ன செய்யறது, நம்ம 27வது சூறாவுல 22வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்னும் பல நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எல்லாம்
மறைவான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியவே இல்லை, நாலேஜே இல்லாம ஆக்கி என்ன செய்யறான் அல்லாஹ், நான் தான் எல்லாம், நீ ஒண்ணும் இல்ல, நீ ஒரு அடியான், நான் தான் எஜமான் என்பதை அப்படி சந்தேகத்துக்கு இடம் இல்லாத வகையில் நிரூபித்து காட்டுகிறான். அது போன்ற சான்றுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.